உனக்குள் இருக்கும் வெளிச்சம் எனக்குள் தெரியும் ரகசியம். நாம் தேடும் நம் பாதை இதுதான் நமக்குள் நாம். பெரிய நம்பிக்கையோடு இந்த இயக்கத்தில் இணைஞ்சிருக்கிறீங்க. ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கணும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்திருக்கிறீங்க. அதனால் நான் எல்லோருக்கும் மனமாற என்னுடைய நன்றிகளை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், நான் ஒரு அலைபேசி எடுத்து யாருக்கும் ஃபோன் பண்ணி இந்த இயக்கத்தில் வந்து சேருங்கன்னு நான் யாருக்கிட்டையுமே சொல்லிங்க. இதற்கு முன்பு நான் சார்ந்திருந்த கட்சி அவங்களுக்கும் யாருக்கும் நான் ஃபோன் பண்ணல. தலைவரோ தொண்டரோ யாருக்கும் நான் சொல்லுவேன். நண்பர்கள், உறவினர்கள், தெரிஞ்சவங்க, நம்ம சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஃபாலோவர்ஸ், நம்முடைய சொந்தங்கள் யாருக்குமே நான் சொல்ல. காரணம் என்னன்னாங்க, ஒரு இயக்கமாக, மக்கள் இயக்கமாக நாம் அதை முன்னெடுக்கும் பொழுது தானாக நாம் எல்லோரும் இணைந்து, எந்த ஈகோ இல்லாமல், எதிர்பார்ப்பு இல்லாமல், ஒரு கல்ட் இல்லாமல் எல்லோரும் அதை முன்னாடி எடுத்துகிட்டு போகும் பொழுது மட்டும்தான் அந்த இயக்கம் உண்மையான மக்கள் இயக்கமாக மாறும். அதனால தான் ஜூன் 5ஆம் தேதியிலிருந்து நானும் கிட்டத்தட்ட இத்தனை நாள் பேசாமல் இருந்த பத்திரிகை நண்பர்களை சந்திக்கலை, எங்கேயும் பேசலை. அவர்களாக மக்களாக வந்து இணையும் பொழுது எல்லாம் வரட்டும். அதுவும் நம்முடைய நாட்டில் முதலாக ஒரு ஓடிபி பேஸ்ட் மெம்பர்ஷிப் ரெஜிஸ்ட்ரேஷன். அதாவது நாம் ரெஜிஸ்டர் ஆகணும், மெம்பர் ஆகணும், நாம் இதில் இணையணும் அப்படின்னா கூட அது ஒரு ப்ராசஸ். வெப்சைட்டுக்கு போகணும், ஒரு ஓடிபி ஜென்ரேட் பண்ணணும், பாஸ்வேர்ட் ஜென்ரேட் பண்ணணும், சில கேள்விகளுக்கு பதில் சொல்லணும், நாம் எல்லாம் ஒன்றா இணையணும். நிறைய பேர் கேட்டாங்கன்னா, இந்த மிஸ்டு கால் மெம்பர்ஷிப் நம்ம கொடுக்கலாமே, மிஸ்டு கால் மெம்பர்ஷிப்பில் மக்கள் வருவாங்களே. நான் சொன்னது ஆமாம், எல்லா சொந்தங்களும் நமக்கு வேணும், மிஸ்டு கால் மூலமாக இணையணும். ஆனால் நம்ம இன்னைக்கு இயக்கமாக இருக்கும் பொழுது மக்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளை பற்றியும் அவங்க தெரிஞ்சுக்கணும். அவங்க இணையும் பொழுது அவங்களுடைய பேசிக் டீட்டெயில்ஸ் யார், அவங்களுடைய விருப்பம் என்ன, உள்ளாட்சி தேர்தல் எப்படி பார்க்குறாங்க, அவங்க போட்டியிட விரும்புகிறாங்களா, இல்லை வாலண்டியராக ஒரு மெம்பராக இருக்கணும்னு நினைக்கிறாங்களா. அதனால தான் ரொம்ப ஆச்சரியமான விஷயம், நம்முடைய வீதி லீடர்ஸ் இந்த இயக்கத்தில், மூமெண்ட்டில் ஆயிரக்கணக்கான நண்பர்கள் நான் உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும், லட்சக்கணக்கான நண்பர்கள் நான் போட்டியிடலை. நான் ஒரு சாதாரண ஒரு வாலண்டியராக இருந்து இந்த இயக்கத்தை முன்னாடி எடுத்துகிட்டு போய் அது அரசியல் கட்சியாக மாறும் பொழுதும் நான் அங்கிருந்து மக்களுக்கு நல்ல அரசியலை கொண்டு வரணும்னு சொன்னாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக சரியான பாதையில் தான் நம்முடைய வீதி லீடர்ஸ் போயிட்டு இருக்கு. அற்புதமான மனிதர்கள் இணைஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல். இன்னைக்கு இந்த நேரத்தில் நம்ம எங்கே இருக்கணுமோ அந்த இடத்துல இருக்கிறோம். இன்னும் நிறைய நமக்கு சொந்தங்கள் வரப்போகிறாங்க, நம்மளை பார்க்க போகிறாங்க. இன்னும் நம்ம ஆக்டிவிட்டீஸ் பெருசாக ஆரம்பிக்கலை. வீதி லீடர்ஸ் ஒரு இயக்கமாக ஆக்டிவிட்டீஸ் நடந்துகிட்டு இருக்கு. பட் நம்ம இந்த பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், சேஞ்ச் மூவ்மெண்ட் ஆரம்பித்த பிறகு இதனுடைய ஆக்டிவிட்டி வேற தன்மைக்கு போகுது. அதையும் நம்ம ஆரம்பிக்க போகிறோம். ஜூலை மாதத்திலிருந்து மக்கள் பார்க்க போகிறாங்க. ஆனால் பெரும் நம்பிக்கையோடு, ஒரு பெரும் எதிர்பார்ப்போடு, பெரிய கனவுகளோடு, நிச்சயமாக இந்த இயக்கம் பொய் சொல்லாது, நம்மை தவறான வழியிலே அழைத்து செல்லாது என்கின்ற நம்பிக்கையோடு வந்திருக்கக்கூடிய எல்லா பெரியோர்களுக்கும், தாய்மார்களுக்கும், நண்பர்களுக்கும், சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். எல்லோருக்கும் நான் கேட்குற முதல் கேள்வி, ஏன் நீங்கள் அரசியலுக்கு வரணும்? ஒரு மொமெண்ட் இருக்கும் வாழ்க்கையில், ஏதோ ஒரு இடத்துல ஒரு சின்ன ஸ்பார்க் நம்மக்கிட்ட சொல்லும், நம்ம சர்வீஸ்க்கு வரணும், அல்லது பாலிடிக்ஸுக்கு போகணும், அல்லது சிவில் சர்வீஸாக இருக்கணும், அல்லது என்ஜிஓ நடத்தணும், அல்லது மக்களுக்காக பணி செய்யணும். அது மாதிரி என்னோட மொமெண்ட் என்ன, அண்ணாமலை என்கின்ற தனி நபர், என்னுடைய மொமெண்ட் என்னன்னா, த ஷியர் டஃப்னஸ் ஆஃப் லைஃப். ஒரு கிராமத்தில், ஒரு வில்லேஜில் நம்ம வாழும் பொழுது எவ்வளவு கஷ்டமான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே எனக்கு ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை, இந்த கஷ்டம் மற்றவங்களுக்கு வரக்கூடாது. ஆனால் எல்லோருமே இன்னைக்கு நம்ம ஒரு குடும்பமாக வீதி லீடர்ஸ்ல இணைஞ்சிருக்கோம். ஒரு மாற்றத்தை நோக்கி போகிறோம். அந்த மாற்றம் அடிப்படையிலிருந்து ஆரம்பிக்கணும், அரசியல் மாறணும்னு நினைக்கும் பொழுது இது வீதி லீடர்ஸ்னுடைய பாதை. இங்கேருந்து ஆரம்பிச்சது, அது எப்படி செய்யலான்னு யோசித்து கொஞ்சம் கொஞ்சமாக அது அப்படியே படிப்படியாக வந்து இன்னைக்கு அது ஒரு மக்கள் இயக்கமாக மாறி உங்கள் முன்னால் நின்று கொண்டிருக்கிறது. பெரிய ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்போ நம்முடைய நோக்கம் எல்லாம் வருகின்ற மாதங்களில் இந்த மெம்பர்ஷிப் டிரைவும் போயிட்டே இருக்கு, புதுசாக மெம்பர்ஸும் வர்றாங்க. அப்படியே நம்ம முன்னாடி போக போக நம்முடைய நோக்கமெல்லாம் வீதி லீடர்ஸ் என்கின்ற ஒரு அமைப்பு ஒரு மக்கள் இயக்கமாக, மக்கள் சக்தியாக, ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் மூமெண்ட்டாக, மக்களுடைய சோஷியல் இஷ்யூவை பேசக்கூடிய ஒரு இயக்கமாக மாறும். மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை பேசணும். இன்னைக்கு அரசியல் கட்சிகள், நான் யாரையும் குறை சொல்லலை, எத்தனை அரசியல் கட்சிகள் மக்களுடைய அன்றாட பிரச்சனைகளை இன்னைக்கு பேசுகிறாங்க. ஒரு நடுத்தர குடும்பத்தினுடைய வாழ்க்கை, விவசாயம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிலத்தில் எங்கேயுமே விவசாயம் முடியாது. உணவுப் பொருட்களில் நச்சாயிட்டு இருக்கு. காற்று, சுகாதாரம் இல்லாத ஒரு காற்று, ஆரோக்கியம் இல்லாத நிறைய வாழ்க்கைகள், அர்பன் கன்ஜெஷன், ரூரல் ஏரியாவிலிருந்து அடுத்த தலைமுறை பட்டதாரிகள் எல்லாம் வெளியே போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம இதை பற்றி நம்ம எதுவுமே பேசுறது. இன்னும் 10 ஆண்டுகள் கழிச்சு இந்த இடம் எப்படி இருக்கும் சத்தியமாக எனக்கு தெரியாது. ஊர் எப்படி இருக்கும் தெரியாது, கிராமம் எப்படி இருக்கும் தெரியாது. இளைஞர்கள் யாராவது வந்து நம்ம ஊரில் விவசாயம் பண்ணுவாங்களா? கண்டிப்பாக தெரியாது.
இதையெல்லாம் மாற்றணும். இந்த இஷ்யூஸ் எல்லாம் கையில் எடுக்கணும். ட்ரக்ஸ் ஒரு பெரிய பிரச்சனை, எல்லாத்தையும் பாதிக்குது. வேர்ல்டு ஃபுல்லாக நமக்கு தெரியும். ஒரு ட்ரக்ஸை முடிவுக்கு கொண்டு வரணும்னா சப்ளை சைடு இருக்குது, டிமாண்ட் சைடு இருக்குது. சப்ளைனா ட்ரக்ஸ் விற்கிறவன், டிமாண்ட்ஸ்னா ட்ரக் வாங்குறவன். சப்ளை சைடில் எங்கேயுமே சாதனை நடந்ததை நம்ம பார்த்ததில்லை. சப்ளை எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணாலும் புதுசாக ஒரு சப்ளையர் வருவான். ஆனால் டிமாண்டை கண்ட்ரோல் பண்ணால் ஒரு மாணவனோ ஒரு மனிதனோ நான் ட்ரக்ஸ் எடுக்க மாட்டேன் டிமாண்ட் சைடில் கை வச்சிங்கன்னா ட்ரக்ஸ் ரிடக்ஷன் குறையும். இதான் வேர்ல்டு ஃபுல்லாக. அமெரிக்காவில் தான் நடந்திருக்கு, ஐரோப்பிய நாடுகளில் தான் நடந்திருக்கு. அதை வீதி லீடர்ஸ் நம்ம கையில் எடுப்போம். அதை நம்முடைய வாலண்டியர்ஸில் எடுத்து மக்களுக்கு அவேர்னஸ் கொடுப்போம். எல்லா ஸ்கூலுக்கு போவோம், கல்லூரிக்கு போவோம், சைக்காட்ரிஸ்ட்டை கூப்பிட்டு வருவோம், பேச வைப்போம், ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸுக்கு போவோம். இது ஒரு மாஸ் பப்ளிக் மூவ்மெண்ட்டாக வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்டில் நடத்துவோம். யூனிஃபார்ம்டு காக்கி நம்முடைய நண்பர்கள் அவங்களுடைய பணி அவங்க செய்யட்டும். நம்முடைய நோக்கம் எல்லாம் இந்த வார் அகேன்ஸ்ட் ட்ரக்ஸை கிரவுண்டில் வந்து நம்ம செய்யணும். அது ஒரு பெரிய ஒரு விஷயம். இதெல்லாம் மக்கள் பிரச்சனை. இதை மக்கள் நாம தீர்க்கணும். யாரோ ஒரு 4 போலீஸ் ஆஃபீஸர் இருக்காங்க, நார்கோட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ இருக்கு, எஸ்பி இருக்காங்க, அவங்க செய்வாங்க. அவங்களால சப்ளைல எவ்வளோ பண்ண முடியுமோ பண்ணட்டும். அது இன்னெஃபிஷியண்டாக பண்ணுறாங்க, எஃபிஷியண்டாக பண்ணுறாங்க. அதுக்குள்ளே நம்ம போக விரும்பலைங்க. நாம ஒரு இயக்கமாக, ஒரு வாலண்டியர் மூமெண்ட்டாக நாம் இதை செய்ய வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் நாம் இதை செய்யணும். ஸோ வீத லீடர்ஸ் நான் அடிக்கடி சொல்றது பொறுமை பொறுமை பொறுமைன்னு என்ன சொல்கிறேன் அப்படின்னாங்க, இன்னைக்கு நீங்கள் விதைச்சிங்கன்னா நாளைக்கு காலையில் அறுவடை பண்ண முடியாது. வேண்டாம். நாம பொலிட்டிக்கல் பார்ட்டி மாதிரி ஷார்ட் டேர்மாக திங்க் பண்ண வேண்டாம். பொலிட்டிக்கல் மூமெண்ட் திங்ஸ் லாங் டேர்ம். நம்ம லாங் டேர்மாக திங்க் பண்ணணும். இன்னைக்கு இந்த சமுதாய பிரச்சனைகள் நாம ஜூலையில், ஆகஸ்ட்ல, செப்டம்பர்ல, அக்டோபர்ல வரிசை எடுக்கிறோம், மக்களை பார்க்குறோம். எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீயா ரிலாக்ஸ்டா பீப்புள் ப்ராப்ளத்தை நம்ம டார்கெட் பண்ணிக்கிட்டே வர்றோம். பீப்புள் மூவ்மெண்ட்டாக செய்கிறோம். ஒரு நாள் நம்ம அரசியல் இயக்கமாக மாற போகிறோம். அது மக்கள் கேட்பாங்க. என்னைக்கு அரசியல் கட்சியாக வரப்போறீங்க, நம்ம வேலையை பார்த்து மக்கள் கேட்க போகிறாங்க. அதனால் இன்னைக்கு எதுக்கு நான் குறிப்பாக இந்த என்னுடைய தோட்டத்துக்கு, சொந்த ஊருக்கு இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னாங்க, எனக்கு கடந்த நானும் பார்த்துக்கிட்டே இருக்கிறேங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 நாட்களாக வீத லீடர்ஸில் எல்லோருமே நம்முடைய நண்பர்கள் கேம்ப் போட்டு சேர்த்துறாங்க. எல்லா அரசியல் கட்சியிலிருந்து விட்டுட்டு வர்றாங்க, தலைவர்கள் வர்றாங்க, தொண்டர்கள் வர்றாங்க. அதனால் நான் எப்பவுமே ரொம்ப கிளியருங்க, இது ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் நம்மளால் செய்ய முடியாதுங்கிறதுக்காகத்தான் நம்ம வெளியே வந்து பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்டை அதை கொண்டு போகிறோம். ஒரு ஸ்ட்ரக்சர்டு, ஒரு வெரி பிக் பொலிட்டிக்கல் பார்ட்டியில் எப்படி இந்த பிரச்சனை எடுக்க முடியுங்க, எப்படி நான் ஃபார்மிங் எடுக்க முடியும், எப்படி நான் வந்து ஒரு தனி மனிதனாக சின்ன லெவலில் ஆர்கானிக் ஃபார்மிங் நான் பண்ணிட்டு இருக்கேன். அதுவும் நீங்கள் பார்ப்பீங்க நான் வீடியோவில். அது ஒரு மூமெண்ட்டாக வீத லீடர்ஸ் ஆர்கானிக் ஃபார்மிங் மூமெண்ட்டாக நம்ம ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஐஐடியோட லான்ச் பண்ணோம் அந்த ப்ரோக்ராமை. ஒரு தனி மனிதனை ஒரு புஷ் கொடுக்குறோம், வாலண்டியர்ஸ் புஷ் கொடுக்குறாங்க ஒரு பக்கம். பட் ஒரு ஆர்கனைஸ்டு பொலிட்டிக்கல் பார்ட்டியில் ஒரு 90% ஆஃப் டைம் நான் டிஃபென்ஸ்லேயே தான் இருக்கேன். நாங்கள் செய்கிறது கரெக்ட், எதிர்கட்சிகள் எங்களை பற்றி பொய் சொல்கிறாங்க, நான் சொன்னது நியாயமாக இருக்கலாம், உண்மையாக இருக்கலாம். பட் ஐ அனலைஸ்ட் 90% ஆஃப் மை டைம். குறிப்பாக ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் ஃபெலோஷிப் போக 4 மாத காலம் அங்கே இருந்த பொழுது நிறைய அரசியலை பற்றி யோசித்தேன். ஃபண்டமெண்டல் பிரின்சிபல்ஸ், எதுக்கு நம்ம பாலிடிக்ஸ் வந்தோம், ரூட் காஸ் என்ன இருக்குது, எதை நம்ம அட்ரஸ் பண்ணணும், குட் கவர்னன்ஸ் எப்படி வரும், நல்ல அரசியல் எங்கிருந்து நம்ம பார்க்க முடியும், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு எல்லோருடைய அனுமதியோடு இங்கே நானும் ஒரு தனி மனிதனாக உங்களோடு இணைந்து வீத லீடர்ஸ் நம்ம செய்கிறோம். அந்த மாதிரி நிறைய நம்ம செய்யணும். இல்லாட்டி ஃபியூச்சர் ஜென்ரேஷன் இஸ் அ டயர் ரிஸ்க். 25 ஆண்டுகள் கழிச்சு என்னால் என்ன 10 ஆண்டுகளுக்கு முன்பு நான் இங்கே இருந்ததுக்கும் இன்னைக்கும் நான் வித்தியாசமாக பேசிகிட்டு இருக்கிறேங்க. சுற்றுச்சூழல், வெப்பம் எல்லாம் அதிகமாயிருச்சு. நாம ஒரு இயக்கத்தில் மெம்பராக வி ஹவ் கம் ஹியர் ஃபார் சோஷியல் சேஞ்ச். வி ஆர் சேஞ்ச் ஏஜென்ட்ஸ். அப்போ என்னுடைய அன்பான வேண்டுகோள், நாம் ஒரு மேடை போடுறோம், நாம் உறுப்பினர் சேர்க்கிறோம், யாரை பற்றியும் தப்பாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லைங்களே. நான் சமீபத்தில் பார்த்தேன், யாரோ எங்கிட்ட கூட கேட்டாங்க, ஆனால் இதை பற்றி உங்கள் பதில் என்னன்னு. எனக்கு யாருன்னு கூட தெரியாது. அவங்க தன்னார்வர்கள், அவங்களாம் மேடை போட்டு பேசுகிறாங்க. சில பேர் தன்னுடைய புகைப்படங்களை போட்டு பேசுகிறாங்க. அதனால் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர் ஒய் வி ஆர் பார்ட் ஆஃப் திஸ் பீப்புள்ஸ் மூவ்மெண்ட். நாம் பீப்புள் மூவ்மெண்ட் எதுக்காக நாம் இருக்கோம், நமக்கு பாசிட்டிவ் பாலிடிக்ஸ், பாசிட்டிவ் சேஞ்ச் நமக்கு வரும். பிரசிடென்ட் எப்போ பேசணும், என்ன பேசணும் பேசுவோம், அவங்களுக்கு என்ன சொல்லணும் நம்ம சொல்லுவோம். எல்லாத்துக்கிட்டையும் போய் நம்ம சண்டை போட்டு எதிரி கட்சிகள் வேண்டாங்க. இன்னைக்கு நம்ம ஆளுங்கட்சி கிடையாது, நம்ம எதிர்கட்சி கிடையாது, நம்ம ரெண்டுமே. நாம இன்னைக்கு ஒரு அரசியல் இயக்கம், பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட், பீப்புள்ஸ் மூவ்மெண்ட், பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆஃப் வெல். அதனால என்னுடைய அன்பான வேண்டுகோள், லெட் அஸ் பி வெரி கிளியர். ஏன் நாம பண்றோம், இது ஒரு கல்ட் இல்லை, ஒரு தனி மனிதன். உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் ஏர்போர்ட், நாம ஐயோ சாயந்தரம் வந்தோம்னா நிறைய பேர் வரவேற்க வருவாங்க, அது அவங்களுக்கு பிரச்சனை, சில பேர்த்துக்கு அது தொந்தரவு, ஃப்ளைட்லேருந்து வர்றவங்கள பேசஞ்சருக்கு தொந்தரவு, உள்ள பிடிக்கிறவங்களுக்கு தொந்தரவு, எதுக்கு கஷ்டம்னு சொல்லிட்டு சாயந்தரம் நிறைய பேர் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பயணத்தை கேன்சல் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில் 6:15 ஃப்ளைட் எடுத்துகிட்டு வந்தேன். அப்படி இருந்து நம்முடைய சகோதரர்கள் வரவேற்க வந்திருந்தாங்க. அது கண்டிப்பாக அங்கே இருக்கக்கூடிய பேசஞ்சருக்கு இன்கன்வீனியன்ஸ் ஆயிருந்தாலும் கூட நான் அதில் தெளிவாக இருக்கிறது, நமக்கு இந்த கல்ட் பாலிடிக்ஸ் வேண்டாம். நம்ம காமன் மேன் பாலிடிக்ஸ். காமன் மேனாக சகஜமாக எல்லோரும் ஒன்றாக இணைந்து, ஒரு தலைவர் அங்கே போகிறார், ரிசீவ் பண்ணுறக்கு 10 பேர் வேணுமா, பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு 50% ஆஃப் டைம் இதுலேயே போயிருக்கு.
அவங்க வந்தாங்கன்னா ஒரு பெரிய மாலை வாங்கி போடலாமா, கிரேனை கொண்டு வந்து மாலை வாங்கி போடலாமா, இந்த தப்பை நானும் செஞ்சிருக்கேன், நான் செய்யலின்னு சொல்லிங்க. இன்னைக்கு அதெல்லாம் செய்ய வேண்டாம்னு உங்களோட இணைந்து இந்த மக்கள் இயக்கத்தில் உங்களோட இருக்கிறேன். நமக்கு அதெல்லாம் வேண்டாம். கல்ட்டு பாலிடிக்ஸ்லேருந்து வெளியே வந்துடுவோம், காமன் மேன் மூவ்மெண்ட்டாக ரன் பண்ணுவோம். ஸோ தட் எவ்ரிபடி இஸ் எவ்ரிபடி. இது நம்பர் 1 நம்பர் 2 இவங்க போய் பார்க்கணும், இந்த கதவை போய் திறக்கணும், அண்ணாமலை என்ன கூட 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்கள போய் பார்த்தா தான் அவர்கிட்ட பேச முடியாது. எல்லாத்தையும் உடைப்பதற்கான ஒரு பெரிய வாய்ப்பாக நம்முடைய பயணத்தை ஐம் வெரி எக்ஸைட்டட் டு see where it will go. இன்னைக்கு நம்ம புரிஞ்சுக்கணும், 18 lakh ரெஜிஸ்ட்ரேஷன் இன்னைக்கு வரைக்கும் இட்ஸ் அ ஃபினாமினல் நம்பருங்க, சாதாரண நம்பர் இல்லை. 18 லட்சம் மனிதர்கள், 18 லட்சம் பேர், நம்முடைய சகோதரிகள், இளைஞர்கள், இளம் பெண்கள், பெரியவர்கள், மூத்தவர்கள் எல்லாம் ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. நம்ம என்னங்க பண்ணோம்? ஜூன் 5ஆம் தேதி ஒரு வீடியோவில் 20 நிமிஷம் நம்ம பேசணும், அதில் ஒரு 8 செகண்ட் வீத லீடர்ஸை பற்றி பேசணும். இத்தனை பேர் நம்பிக்கையோடு வந்திருக்கீங்க. இன்னைக்கு எத்தனையோ அரசியல் இங்கே சொல்ல, எங்கிட்ட 1 கோடி பேர் இருக்காங்க, எங்கிட்ட 50 லட்சம் பேர் இருக்காங்க, எங்கிட்ட 30 லட்சம் பேர் இருக்காங்க, 1.5 கோடி பேர் இருக்காங்க. அந்த போட்டிக்கே நம்ம போகலையே. ஆரோக்கியமாக நம்ம பில் பண்ணிக்கிட்டே போவோம். எத்தனை பேர் இருக்காங்கன்னு எல்லாத்துக்குமே தெரியும், எல்லா அரசியல் கட்சியில் எத்தனை பேர் இருக்காங்க, அதுக்குள்ள நான் போக விரும்பலைங்க. நமக்கு நம்ம நம்பர்ஸ் இந்த வெப்சைட் டிரான்ஸ்பரண்டாக அது ஓப்பனாக இருக்கும். முதல் நாள் 1 மில்லியன் 10 லட்சம் பேர் வந்தாங்க, அடுத்த 3 நாள் இப்படி வந்தாங்க, இன்னும் கொஞ்சம் 2 நாளில் கொஞ்சம் கம்மியாக வர்றாங்க என்ன அப்படின்னு 2 பத்திரிகையில் சொன்னதாக சில பேர் சொன்னாங்க. நம்ம ஃபர்ஸ்ட் வீத லீடர்ஸில் நம்முடைய ஃபர்ஸ்ட் விஷயம் வி ஆர் ஆத்தென்டிக், நேர்மை, ஆத்தென்டிசிட்டி. அந்த வெப்சைட்னுடைய நம்பர்ஸ் கவுண்டர் அப்படியே தாங்க இருக்கும். ஒரு நாள் யாருமே சேரலனா கூட அந்த கவுண்டர் அப்படியே தான் இருக்கும். அந்த கவுண்டர் என்னைக்கு 50 லட்சம் அப்படிங்கிற எண்ணுக்கு வருதோ அன்னைக்கு நம்ம பேசுவோம். நம்ம எவ்வளோ வேலைகள் செஞ்சுருக்கோம், நம்ம ஜூலைலேருந்து செஞ்சுக்கிட்டே இருக்க போகிறோம், அன்னைக்கு பேசுவோம். மக்கள் இன்னைக்கு நம்மளை அரசியல் கட்சியாக வாங்கன்னு சொல்கிறாங்களான்னு கேட்போம். அது வரைக்கும் நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவ்வளோ வேலைகள் நமக்கு இருக்குது, பாசிட்டிவான வேலைகள், ஹாப்பியாக, ஸ்ட்ரெஸ் இல்லாமல். அதனால் இன்னைக்கு இந்த கவுண்டர் ஏறிக்கிட்டே இருக்கும். 18 லட்சத்துலேருந்து லெட் இட் கீப் கோயிங். புதிதாக எல்லோரையும் நம்ம வரவேற்போம், ஒருங்கிணைப்போம், அவங்கள கொண்டு வருவோம், ஆரோக்கியமாக பாசிட்டிவான ஒரு அரசியல் நம்ம செய்வோம். 50 லட்சத்தி 1 அப்படின்னு வரும் பொழுது நம்ம பேசுவோம், என்ன செய்யலாம், இது வரைக்கும் நம்ம செஞ்சுருக்கோம், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் பண்ணியிருக்கோம், எப்படி கொண்டு போகலாம், அடுத்தது உள்ளாட்சி தேர்தல் எப்படி நம்ம ஃபேஸ் பண்ணலாம், அதற்கான ஆயத்த பணிகள். 70,000 பேர் இன்னைக்கு உள்ளாட்சி தேர்தல் நான் கண்டெஸ்ட் பண்ணுவேன், 70,000 பேர்த்துக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க. அவர்கள் எப்படி நம்ம ஒருங்கிணைக்க போகிறோம்? அதில் 10,000 பேர்த்து கிட்டத்தட்ட ஏற்கனவே தேர்தலில் போட்டியிட்டவர்கள், ஏதோ ஒரு தேர்தல், பெரும்பாலும் உள்ளாட்சி தேர்தல், பஞ்சாயத்து லெவலில் மெம்பர்ஸாக போட்டியிட்டவங்க, பஞ்சாயத்து தலைவர்களாக போட்டியிட்டவங்க, அவங்க எப்படி ஒருங்கிணைக்கிறது, என்ன டூல்ஸ் கொடுக்குறது, என்ன சிஸ்டம் கொடுக்குறது? ஏன்னா இன்னைக்கு நீங்கள் ஒரு அரசியல்வாதி எதுவுமே தயார் பண்ணாமல் போய் பாலிடிக்ஸ் பண்ணணும்னா எப்படி பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் எப்படி, ஸ்டேட் எக்ஸ்பெண்டிச்சர் எப்படி இருக்குது, டாக்ஸேஷன் எப்படி, மத்திய அரசு எவ்வளோ பணத்தை டிவால்வ் பண்ணுறாங்க, பஞ்சாயத்துக்கு எவ்வளோ பணம் வருது, பஞ்சாயத்தினுடைய அடிப்படை ப்ராப்ளம்ஸ் என்ன, அர்பன் ஏரியா எப்படி இருக்குது, ரூரல் ஏரியா எப்படி இருக்குது, அது எதுவுமே தெரியாமல் நம்ம ஒருத்தர் போய் பஞ்சாயத்து எலெக்ஷன் நிற்க வச்சு ஹவ் வில் தே ஹெல்ப் பீப்புள்? இல்லை நான் இந்த ரசிகர் மன்றத்தில் இருந்தேன், அங்கே இருந்தேன், இங்கே இருந்தேன், நான் அரசியல் கட்சியில் நேற்று காலில் சேர்ந்தேன், இன்னைக்கு காலில் சீட்டு கொடுத்தாங்க, நான் எம்எல்ஏ ஆகிட்டேன், எம்பி ஆகிட்டேன், யாரையும் குறை சொல்லிங்க. பட் ஆர் தே எக்யூப் டு ஹேண்டில் தட் ஜாப்? அதுக்கு தான் நம்ம ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் கோயம்புத்தூரில் பியூட்டிஃபுல்லாக நம்ம கொண்டு வரோம். வேர்ல்டு கிளாஸ் ஃபெசிலிட்டி நம்ம கொண்டு வரோம். தட் இஸ் அ ப்ராமிஸ் ஃப்ரம் வி தி லீடர்ஸ். பியூட்டிஃபுல் ஃபெசிலிட்டி. நம்ம எல்லோரும் சேர்ந்து அந்த ஃபெசிலிட்டியை பில்ட் பண்ண போகிறோம். அது வருகின்ற காலத்தில் அந்த அறிவிப்பையும் பார்ப்பீங்க. இட் இஸ் அ மாடல் இன்ஸ்டிடியூஷன். ஒரு எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் எப்படி ஒருத்தவங்க உள்ள வரணும், எந்த மாதிரி ஷேப் பண்ணவங்களை, எந்த மாதிரி எக்ஸ்போஷர் கொடுக்கணும், அவங்களுக்கு எந்த மாதிரி அவேர்னஸ் இருக்கணும், வில்லேஜ் விசிட்ஸ் எப்படி இருக்கணும், எல்லாத்தையும் ஷேப் பண்ணி அந்த கேண்டிடேட்டை கொண்டு வந்து மக்கள் முன்னாடி நிறுத்தும். ஸோ தட் ஜெயிச்சாலும் கூட தேர் எக்யூப் டு சர்வ். இன்னைக்கு ஜெயிச்ச பல பேர் அன்எக்யூப் டு சர்வ். அப்போ எப்படி சேஞ்ச் வருங்க? அதனால அதுக்கு நமக்கு ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா பேரில் சென்டர் ஃபார் எத்திக்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் தேவைப்படுது. அதான் நான் அந்த பேசும்போது 20 நிமிஷத்தில் நான் ஹிண்ட் பண்ணேன். வி வில் பிரிங் தட் ஆல்சோ. தேக்கு எப்படி வளருதுன்னு காட்டணும். சிறிய மரம் எவ்வளோ டைம் எடுத்தது வருது, ஆனால் ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். ஸோ அதே ஒரு எண்ணத்தோடு வீத லீடர்ஸ் இயக்கத்தை நம்ம எல்லாம் வளர்த்தி மக்கள் சக்தியாக மாற்றி ஒரு ப்ராப்பர் பொலிட்டிக்கல் பார்ட்டி ரெப்ரசன்டேட்டிவ் ஃபார் எவ்ரிபடி, எல்லா ரிலீஜன், எல்லா காஸ்ட், எல்லா தரப்பட்ட மக்கள், ஆல் கிளாஸ், படித்தவங்க படிக்காதவங்க எல்லாத்தையும் கொண்டு வரணும். டெக்னோக்ராட்ஸை கொண்டு வரணும். டெக்னோக்ராட்ஸ் இன்றைக்கி அரசியலுக்குள்ளே எப்படி வர்றதுன்னு தெரியாமல் முழிச்சிட்ருக்காங்க. அட் 45, 50, 40 வயசில் நிறைய சாதிச்சவங்க அமெரிக்காவில் பார்க்குறேன், லண்டனில் பார்க்குறேங்க, எல்லா இடத்துலையும் பார்க்குறேன். தமிழர்கள் எப்படி அரசியலுக்குள்ளே வர்றது? இன்றைக்கி ஒரு பெரிய கல்ட் ஆயிடுச்சு, அரசியல் கட்சி ஸ்ட்ரக்சர் பெருசாயிருச்சு, பதவியில் எல்லாம் ரொம்ப நாள் இருக்காங்க. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். அது நேரம் வரும்போது நம்ம பேசுவோம். நம்ம இயக்கம் 50 லட்சம் ஆனதுக்கப்புறம் நம்ம பேசுவோம். டேர்ம் லிமிட்ஸ் அண்ட் பாலிடிக்ஸ் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். அது நீங்களும் உங்கள் கருத்தை சொல்லணும். ஒருத்தரே 10 வருஷம் 10 டேர்ம், 50 வருஷம் எம்பி, 50 வருஷம் எம்எல்ஏ, அதெல்லாம் உடைச்சு டேர்ம் லிமிட்ஸ் கொண்டு வருவோம்.
பழையன கழிதலும் புதுவன புகுதலும் அது நடந்துக்கிட்டே இருக்கணும். பழசு வெளியே போகணும், புதுசு வரணும். ஏன்னா 10 வருஷத்துல உலகமே மாறிடுதுங்க. ஆமாம், ஏதோ ஒரு காலத்தில் எம்எல்ஏ ஆகி எம்பி ஆகி பிரதிநிதி ஆகி நாம் 50 வருஷம் கழிச்சு நமக்கு தெரியும்னு உட்காந்துருக்கோம். அதெல்லாம் உடைக்கணும், புதியவர்கள் வரணும். அதுக்கு இந்த அரசியல் இயக்கத்தை எப்படி நம்ம தயார் செய்ய போகிறோம், எப்படி அதை கொண்டு போக போகிறோம், நிறைய அந்த மாதிரி நம்ம பேசுவோம். வில் கீப் டாக்கிங். அரசியல் நம்முடைய வாழ்வியல் முறையில் ஒன்றா மாறணும். அதற்கு மக்கள் நாம மாறணும். அதனால தான் நம்மளுடைய நோக்கமே மாறுவோம் மாற்றுவோம். நாம மாறணும். நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வரணும். இயற்கையோடு ஒன்றி இருக்க ஆரம்பிக்கணும். காரணம், இன்னைக்கு எல்லா அரசியலுமே இன்னைக்கு என்ன அப்படின்னு நம்ம பேசுகிறோம். இன்னும் 20 ஆண்டுகள் கழித்து எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்க. வெப்பமடைதலை பற்றி யோசிச்சு பாருங்க. நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய உணவுகளை பற்றி யோசிச்சு பாருங்க. நம்முடைய குழந்தைகள் எப்படி எங்கே மாசுபட்ட காற்றுல எப்படி நம்முடைய குழந்தைகள் வாழுவாங்கன்னு பாருங்க. ஸோ நம்முடைய மக்கள் இயக்கம், நம்முடைய அரசியல் என்பது நாளைய மாற்றத்திற்கான அரசியல். அதை நோக்கி நம்ம போகிறோம். அதற்கு முதல்ல நாம் சின்ன சின்ன மாற்றங்களை நமக்குள்ளே கொண்டு வரணும், அவேர்னஸை கொண்டு வரணும். அதன் பிறகு அது போன்ற தலைவர்களை நம்ம தயார் பண்ணணும், அவர்களை தயார்படுத்தணும், களத்தில் நிற்கணும். அதன் பிறகு ஒரு ஆட்சியை கொண்டு வரணும். அது செய்யும் பொழுது நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் என்பதில் நான் உறுதியாக இருக்கேன். ஐ எம் வெரி எக்ஸைட்டட். ஏற்கனவே சொன்னது போல் 2009 பொலிட்டிக்கல் இன்டர்ன்ஷிப் ஆரம்பித்து 2020 அரசியல் கட்சியில் இணைந்து இன்னைக்கு ஒரு மக்கள் இயக்கமாக உங்கள் முன்னாடி இருக்கும் பொழுது ஒரு முறையும் கூட அதே முயற்சி தான். கேன் வி கெட் பெட்டர் பாலிடிக்ஸ் டன்? கேன் வி மேக் பாலிடிக்ஸ் தட் இஸ் கவர்னன்ஸ் பேஸ்ட், டெவலப்மெண்ட் ஓரியன்ட், அடுத்த தலைமுறைக்கான அரசியல். அதனால் மாறுவோம் மாற்றுவோம். இது உங்களுக்கு வீத லீடர்ஸை அறிமுகப்படுத்தக்கூடிய சிறு முயற்சி. ஏன்னா நிறைய பேர் நம்பிக்கையோடு அத்தனை பேர் இணைஞ்சிருக்கிறீங்க. இன்னும் நம்பிக்கையோடு சேர்ந்துக்கிட்டே இருங்க. நம்ம பேசுனது எல்லாமே இயக்கமாக மாறணும். இயற்கை விவசாயம், போதைப் பொருளுக்கு எதிரான நம்முடைய நிலைப்பாடு, ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட். இந்தியாவில் மிக அதிக, இன்னைக்கு வேர்ல்டு கேபிட்டல் ஆஃப் ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் நம்ம தான். 1.5 லட்சம் பேத்துக்கு மேலே இறக்குறாங்க. தமிழ்நாடு தான் இந்தியாவில் நம்பர் 1. அதை நம்ம சரி செய்யணும். வயதானவர்கள் எத்தனையோ பேர் தனிமையில் இருக்காங்க, சைலண்ட்டாக இருக்காங்க, வீட்டுக்குள்ள கூட யாரும் பேசுறதில்ல. அதை சரி பண்ணணும். இதெல்லாம் கூட வருகின்ற காலத்தில் நம்ம ஒரு மக்கள் மூமெண்ட்டாக இயக்கமாக எடுத்து நிறைய தலைவர்கள் உருவாக்குவோம். இதெல்லாம் கூட உள்ளாட்சியில் நம்ம அதை கொண்டு வருவோம். நம்முடைய பிரதிநிதிகள் வரும்பொழுது உள்ளாட்சியில் இது எல்லாமே அறம் சார்ந்த அரசியலை உள்ள கொண்டு வருவோம், அறம் சார்ந்த வாழ்க்கையை கொண்டு வருவோம். அது பெரிய மாற்றத்தை கொண்டு வரும் என்கின்ற முழு நம்பிக்கையோடு மிக பொறுமையாக இணைந்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு, இதனால் வீத லீடர்ஸ் உண்மையாலுமே களத்தில் இருக்குது. நாம் இந்த மாற்றத்தை பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி இத்தனை லட்சம் பேர் சேர்ந்துருக்கிறீங்க. யோசிச்சு பாருங்கள். இன்னைக்கு மாறுவோம் மாற்றம்.